வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 காய்ந்த மிளகாய் கிட்டே ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கை சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நான் 1/4 கிலோ கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். கேரட்டை துருவி ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேரட்டை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் கேரட் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் கேரட் ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான பொரியல் தான் இது. இது கூட இப்போ நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லா பொரியல்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பராக கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான பொரியல் தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.